உலகத்தின் பல சமயங்களில் ஒரு பொதுவான கருத்து சொல்லப்படுகிறது. இறைவன் மேலே இருக்கிறான், அவன் மேலிருந்து கீழே வந்து மனிதர்களுக்கு அருள் செய்கிறான் என்று. ஆனால் தமிழ் ஆன்மீக மரபு மட்டும் ஒரு அற்புதமான உண்மையை சொல்லுகிறது. இங்கே இறைவன் மட்டும் உயர்வடைவதில்லை, இறைவனை உண்மையுடன் நேசித்த மனிதர்களும் உயர்கிறார்கள். ஈசனை முழு பக்தியுடன் வழிபட்டவர்கள் இன்று 63 நாயன்மார்களாகி சிவன் கோயில்களுக்குள் தெய்வமாகவே வணங்கப்படுகிறார்கள். அதேபோல் திருமாலை முழு அன்புடன் பாடியவர்கள் இன்று 12 ஆழ்வார்களாகி பெருமாள் கோயில்களில் நிலைத்து நிற்கிறார்கள். இதுவே தமிழ் சமயத்தின் பெருமை. இந்த மரபு நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த ஒரு வரி என்ன சொல்கிறது தெரியுமா? மனிதன் நல்லொழுக்கத்துடன் வாழ்ந்தால் அவன் ஒரு சாதாரண மனிதனாக மட்டும் இருக்க மாட்டான், அவன் ஆன்மீகவாதியாக உயர்வான். அதையும் தாண்டி அவன் தெய்வ நிலையை அடையும் அளவுக்கு உயர முடியும். இதனால்தான் நம்முடைய கோயில்களில் இறைவன் மட்டும் இல்லாமல் இறைவனை நேசித்த அடியார்களும் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு சொல்லும் ஒரு பெரிய பாடம் என்ன? இறைவனை உண்மையாக நேசித்தால் மனித வாழ்க்கையே தெய்வ வாழ்க்கையாக மாறும். இதுவே தமிழ் ஆன்மீகத்தின் அழகு. இதுவே நம்முடைய மரபின் மகத்துவம். அன்பான உறவுகளே, இந்த வீடியோ உங்களுடைய மனதை தொட்டிருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் அன்பை தெரிவியுங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக சிந்தனைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்கவும். இந்த நல்ல செய்தி இன்னும் பலருக்கு செல்ல இந்த வீடியோவை பகிர்ந்து உதவுங்கள். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் என் உளம் கனிந்த நன்றிகளும் வணக்கங்களும்.